ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான டாஸ்க்லேயே ரொம்பவே அதிகமான பாயிண்ட்ஸ் கிடைக்கிற மாதிரியான ஒரு டாஸ்க் பற்றி நான் பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லை, வாட்ச் 1 மினிட் வீடியோ டாஸ்க் தான். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம சேனலில் வாட்ச் 1 மினிட் வீடியோ டாஸ்க் வந்து எப்படின்னு நம்ம போட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ச் 1 மினிட் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 பாயிண்ட் அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து அதோட பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வாட்ச் 1 மினிட் வீடியோ 35 பாயிண்ட், அப்புறம் 70 பாயிண்ட்லாம் வந்துருக்கு. ஸோ ஜஸ்ட் சேம் நீங்கள் 14 பாயிண்ட் என்ன பண்ணலாம், அதே மாதிரி ஒரு நிமிஷம் அந்த வீடியோ வாட்ச் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து என்ன இருக்குன்னா சேம் வீடியோ ஒரு 4 டைம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து டாஸ்க் பண்ணும்போது அது செகண்ட் மினிட்லேருந்து தேர்ட் மினிட் வரைக்கும் அதுக்கடுத்து ஒரு நிமிஷம் பார்க்கணும். அதே மாதிரி அதுலேருந்து கண்டினியூ ஆகி ஒரு நிமிஷம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கணும். சரிங்களா? ஸோ வந்து வாட்ச் 1 மினிட் வீடியோக்கு வந்து பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த சேம் வீடியோவை வர எல்லா டாஸ்க்கும் எப்படி பார்க்க பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் நான் ஒரு டெமோ காட்டுறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், வாட்ச் 1 மினிட் வீடியோ 35 பாயிண்ட் இருக்குல்ல, இதான் நம்ம வந்து வந்து டெமோ காட்டுறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 4 டாஸ்க் இருக்குது. சரிங்களா? 35 ஆனால் சேம் வீடியோ தான். சரிங்களா? இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது என்ன வீடியோவோ அது ஓப்பன் ஆகும். பாருங்கள், இப்போ இந்த வீடியோ தான் இவங்க ஒரு 4 டைம் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 1 மினிட் பார்க்கணும். சரிங்களா? ஜீரோலேருந்து அந்த எதுவும் நீங்கள் வந்து ஓடிவிட்டு பார்க்கக்கூடாது, இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது, ஸ்பீட் எதுவும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. நார்மல் ஸ்பீட்லேயே வச்சு இந்த ஒவ்வொரு வீடியோவையும் ஒரு நிமிஷம் பார்க்கணும். சரிங்களா? லைக் பண்ணிக்கோங்க இந்த யூடியூப் சேனலில். இப்போ பாருங்கள், இது ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். இப்போ இது வந்து ஒரு நிமிஷம் பார்த்தாச்சு. சரிங்களா? ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இதை அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து இந்த வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இதை வந்து அப்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? கீழே வந்து ஆட் டு டாஸ்க் மை ஃபேவரட் டிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ சப்மிட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த டாஸ்க்காக தான். இனி இதே சேம் இதில் பாருங்கள், நம்ம ஒரு நிமிஷம் வரைக்கும் இதில் பார்த்துக்கோம். சரிங்களா? ஸோ சப்மிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இதே சேம் வீடியோ வந்து 4 டாஸ்க் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து மறுபடியும் அடுத்த டாஸ்க்கை கிளிக் பண்ணுங்கள். வியூ கொடுத்துக்கோங்க. மறுபடியும் சேம் ஸ்டார்ட் கொடுத்துட்டு சேம் அந்த ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் அங்கே ஒரு நிமிஷம் முடிச்சிங்களே, அதுலேருந்து ஒரு நிமிஷம் கடத்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ அந்த ஒரு நிமிஷத்தில் இருக்குது. இப்போ வந்து நம்ம 2 நிமிஷம் வரைக்கும் இதை பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் 4 டாஸ்க் 4 வீடியோ 4 டைம் வரும்போதும் நீங்கள் ஒவ்வொரு நிமிஷம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணணும். சரிங்களா? ஜஸ்ட் நீங்கள் ஒரு நிமிஷம் பார்க்கறதுக்கு இது வந்து 35 பாயிண்ட், இதிலே சேம் 70 பாயிண்ட் வரும். சரிங்களா? இப்போ 35 பாயிண்ட் இப்போ ஷோ ஆயிருக்கு. அதனால் இதை வந்து நான் வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ இதே சேம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70 பாயிண்ட் வரும். நீங்கள் ஃபில்டரில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் 1 மினிட் வீடியோ வச்சுட்டு கீழே வந்து நியூஸ் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு நியூ டாஸ்க் எல்லாமே ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டாச்சு. இதை வந்து நீங்கள் மறுபடியும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அதில் அப்லோட் பண்ணுங்கள். பேக் வந்துட்டு இதில் இந்த ஆடை வந்து கிளிக் பண்ணி வச்சணும். இப்போ ஃபஸ்ட்டு டாஸ்க் பண்ணும்போது நான் ஒரு நிமிஷம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இது வந்து 2 நிமிஷம் பார்த்துருக்கோம். கரெக்டாக நம்ம ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒரு நிமிஷம் பார்க்கணும். அந்த வீடியோவை ஒரு 4 டைம் வரும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பேக் வந்துட்டு மறுபடியும் அடுத்த டாஸ்க்கு கிளிக் பண்ணுங்கள். சேம் டாஸ்க் சேம் வீடியோ மறுபடியும் 35ல் மறுபடியும் அடுத்தது மறுபடியும் ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். யூடியூப்ல போகும், சேம் வீடியோ வரும். நீங்கள் முடிச்ச அந்த 2வது நிமிஷத்துலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். மறுபடியும் நீங்கள் வந்து 3வது நிமிஷம் வரை பார்க்கணும். அதாவது ஒரு நிமிஷம் 2லேருந்து 3. சரிங்களா? இப்போ 3 நிமிஷம் பார்த்தாச்சு. இது வந்து இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு பேக் வந்து சேம் அதே மாதிரியே அப்லோட் பண்ணிவிட்டு ஆட் டு தி டாஸ்க் கொடுத்துருங்க. சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவை 4 டைம் பார்க்குற மாதிரி 4 டாஸ்க்காக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இப்போ கரெக்டாக ஒரு மொதல் வீடியோ பார்க்கும்போது 1.10 முடிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் பார்க்கும்போது 2.10 மாதிரி பாருங்கள். அந்த மாதிரி. சரிங்களா? ஒரு நிமிஷம் கரெக்டாக பார்த்துடணும் ஒரு வீடியோவையும். ஸோ நம்ம ரொம்பவே ஈஸியான டாஸ்க்காக இருந்துச்சு. ரொம்ப கம்மியான பாயிண்ட்டில் இருந்தாலும் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய ஆக்டிவாக இருக்கிறதுக்கு உங்களோட டாஸ்க் வந்து பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ எல்லா டாஸ்க்குமே ட்ரை பண்ணிட்டே இருங்க. இப்போ இது வந்து நம்ம 3 நிமிஷம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஆல்ரெடி அது அப்போ வந்து இப்போ 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இந்த டாஸ்க் வந்து வீடியோ பார்க்கணும். சரிங்களா? இப்போ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சலாம். அவ்வளோதான், டாஸ்க் முடிஞ்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உடனே அப்லோட் ஆகுது. சரிங்களா? இப்போ நான் வந்து இந்த டாஸ்க் பண்ணிவிட்டு இது அப்லோட் ஆனதுக்கப்புறமும் உங்களுக்கு நான் அந்த ஸ்க்ரீனை வந்து காட்டுறேன். சரிங்களா? இப்போ 4வது நிமிஷம் வரைக்கும் பார்த்தாச்சு. 4 டாஸ்க் முடிச்சாச்சு. 35 பாயிண்ட் ஒரு டாஸ்க்கு. ரொம்பவே ஈஸியான டாஸ்க்கு. இப்போ நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறது 35 தான். இதே இதில் சேம் மாதிரி 4 வீடியோ ஒன்று கூட வந்து 70 பாயிண்ட்ல இருக்குது. ஒரு சில 140 பாயிண்ட்ல ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் கூட வரும். ஸோ வாட்ச் 1 மினிட் வீடியோ ரெகுலராக பண்ணிட்டே இருங்க. நீங்கள் பண்ண அதுக்கடுத்து மறுபடியும் இதே சேம் டாஸ்க் 2 டேஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது டெய்லி வருது. பாருங்க, இப்போ எல்லாமே 35 பாயிண்ட் தான். பாருங்க, இதுக்கு முன்னால் ஒரு 35 பாயிண்ட் இந்த மறுபடியும் 4 டாஸ்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? அதெல்லாம் நிறைய வரும். ஒரு நிமிஷம் வீடியோ பார்க்கல 35 பாயிண்ட் வரும். சும்மா ஃபில்டரில் போய்ட்டு இன்க்ளூட் டாஸ்க் அதில் இருக்கும் இல்லையா? அதில் வாட்ச் 1 மினிட் வீடியோ ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி பாருங்கள். அதிலே நிறைய டாஸ்க் வரும். நியூவஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வாட்ச் 1 மினிட் வீடியோ அந்த மாதிரி நிறைய டாஸ்க் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 70 பாயிண்ட்டில் கூட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டெய்லி வந்து செக் பண்ணிட்டு எல்லா டாஸ்க்கையும் முடிச்சிடுங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த டாஸ்க் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. அதை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பண்ணோம் இல்லையா? பாருங்கள், உடனே அப்லோட் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ டாஸ்க் அப்லோட் ஆயிருக்குன்னு. ஸோ ரொம்பவே ஈஸியான டாஸ்க்கு, ஈஸியாகவும் பண்ணிடலாம், ஃபாஸ்ட்டாகவும் அப்லோட் ஆகுது. ஸோ எல்லாருமே இந்த டாஸ்க் வரும்போதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இந்த டாஸ்க் பண்ண தெரியாதவங்களுக்கு என்னோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகமான டாஸ்க் வீடியோஸ்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா?